ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ், மை நேட்டிவ் பிளேஸ். நான் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் இருந்து நான் கோவில் போகணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலுக்கெல்லாம் போய் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன். மயிலாப்பூர் டெம்பிள்ஸ், எனக்கு பிடிச்ச டெம்பிள்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களுக்கு அந்த கோவிலெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே குட்டி குட்டி ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் கோவிலை பார்க்கலாம். பை. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்கதாகும். கி.பி. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கடற்கரையில் கட்டப்பட்ட மூலக்கோயில் காலப்போக்கில் சிதைந்ததால் தற்போதைய கட்டடமைப்பு சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னர்கள் மற்றும் உள்ளூர் மக்களால் மயிலாப்பூரின் மையப்பகுதியில் மறுசீரமைத்து கட்டப்பட்டது. இக்கோவில் பற்றிய முக்கிய தகவல்கள் மற்றும் வரலாற்றின் சுருக்கம். தல வரலாறு மற்றும் புராண சிறப்புகள். 1. மயில் உருவம். பார்வதி தேவி மயில் உருவம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டதால் இவ்விடம் மயிலாப்பூர், திருமயிலை என பெயர் பெற்றது. 2. பிரம்மன் சாப விமோசனம். பிரம்மதேவன் தனக்குள்ள ஆணவத்தால் தனக்கிருந்த 5வது தலையை இழந்த பாவத்தை போக்க இங்கு தவமிருந்து ஈசனை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மற்றும் 3. முருகப்பெருமான். சிவபெருமானிடம் சக்திவேல் பெறுவதற்காக முருகப்பெருமான் மயிலை நாதனை வழிபட்ட தலம் இது. கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு. 1. தென்னிந்திய கட்டிடக்கலை. இது திராவிட கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. 2. மூலவர். இக்கோயிலின் மூலவராக கபாலீஸ்வரர், சிவபெருமான் மற்றும் கற்பகாம்பாள், பார்வதி தேவி அருள்பாலிக்கின்றனர். மற்றும் 3. சிங்காரவேலர் சன்னதி. இக்கோவிலில் உள்ள சிங்காரவேலர், முருகன் சன்னதியின் விமானம் பிரதான கபாலீஸ்வரர் சன்னதி விமானத்தை விட உயரமானது. ஏனெனில் ஆதியில் இங்கிருந்த முருகன் கோவில் கடலரிப்பால் பாதிக்கப்படாமல் இருக்க பிற்காலத்தில் கோயில் மாற்றியமைக்கப்பட்ட வரலாறு உண்டு. வரலாற்று உண்மைகள். 1. நாயக்கர் காலம். போர்த்துகீசியர் ஆட்சி காலத்தில் கடற்கரையில் இருந்த பழைய கோயில் சேதமடைந்ததை அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் நயினியப்ப முதலியாரின் புதல்வர் முத்தியப்ப முதலியார் தற்போதைய இடத்தை தேர்வு செய்து கோயிலை அமைத்தார். 2. இறைவன் திருப்பெயர். கபாலீச்சரம் என்பது இத்தலத்தின் பெயராகும். நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் வாயிலார் நாயனார் அவதரித்த திருத்தலமாகவும் போற்றப்படுகிறது. இதோட நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் வந்தாக்கா ஒரு திருவண்ணாமலைக்கு போன ஃபீல் எனக்கு இங்கே கிடைக்கும். இங்கே அண்ணாமலையாரும் இருக்காங்க, உண்ணாமலையாரும் இருக்காங்க. 2 பேருமே இருக்குவாங்க. நல்ல டெம்பிள், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மேலத்தாள வாத்தியமோடு எப்போவுமே பூஜை நடக்கும் சாமிக்கு. நல்லா தரிசனம் பார்த்துட்டு நானும் எங்கள் அக்காவும் அப்படியே இப்போது